بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருள்மிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லமல்களுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் எம்மில் சிலர்களுக்கு நசீபாக்கி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்டவர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயத்தை செய்ய முடியாது. பாவத்தை யாரும் செய்யலாம், ஆனால் ஒரு நன்மை செய்வதாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். அந்த அமைப்பிலே சுஜூது என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு நிலை. அதனால் தான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அதை ஹராமாக்கி வைத்திருக்கிறார். அப்படி ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் அந்த மனிதனுக்கு தான் காஃபிர் என்று சொல்லுவோம், இறை நிராகரிப்பான். அவ்வளவு பெருமதியான ஒரு நிலைக்கு சொந்தக்காரர்களாக பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் எம்மை கபூல் செய்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் அருள். வல்லவன் அல்லாஹ் மௌத்து வரைக்கும் சுஜூதுடைய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நிரந்தரமாக்கி வைப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பெருமதியான நேரம் ஒரு தலைப்பிற்கு கீழ் பேசினால் பெருமதியாக பிரயோஜனமாக இருக்கும் என்பதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த குறுகிய நேரத்தை ஒரு தலைப்புக்கு கீழால் நான் பேசுகிறேன். இந்த உலக வாழ்க்கையில் பொதுவாக நாம் யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களை சந்திக்க போகக்கூடிய நேரம் அவர்கள் எதை விரும்புவார்களோ அதை கொண்டு போவது எம்முடைய ஒரு வழக்கம். ஏனென்றால் நமக்கு தெரியும், இன்ன நண்பனை நான் சந்திக்க போகிறேன், பல காலங்களுக்கு பின்னால் போகிறேன், அவரும் என்னை நேசிக்கிறார், நானும் அவரை அதிகம் நேசிக்கிறேன். எனவே வெறும் கரத்தோடு மட்டும் போய்விடக் கூடாது, போனால் அவருடைய உள்ளம் நொந்துவிடும். அதனால் அவரை சந்திக்க போகக்கூடிய நேரம் நான் கை நிறைய ஏதாவது அவருடைய உள்ளம் குளிரக்கூடியதை கொண்டு போக வேண்டும் என்று நினைப்போமா இல்லையா? நினைப்போம். இது போலதான் சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் எல்லாம் ஒரு நாள் எம்மை படைத்து எமக்கு இஸ்லாத்தை தந்து எமக்கு நேர்வழி காட்டி எமக்கென்று சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ரப்பை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அந்த ரப்பை சந்திப்பதற்கு வெறும் கரத்தோடு போய் சந்திக்க முடியாது. அவனை சந்திப்பதாக இருந்தால் எம்முடைய கரம் நிறைய சில விடயங்கள் வேண்டும். அது எதை கொண்டு போனால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான், எதை கொண்டு போனால் அல்லாஹ் எம்மை பார்த்து இரக்கப்படுவார். அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே, ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹ், உங்களில் யார் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். எல்லோருக்கும் உள்ள ஆசைதான். யாராவது அல்லாஹ்வை சந்திக்க விருப்பமில்லைன்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? நாளை மறுமையில் அதை விட ஒரு இன்பம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை பார்த்து விட்டால் சொர்க்கத்தையே அடியான் மறந்து விடுவான். அல்லாஹ்வை பார்த்து விட்டால் சொர்க்கத்தையே அடியான் மறந்து விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துர் ரஹ்மானை ஓத ஆரம்பித்து விட்டால் அடியான் அந்த இன்பத்திலே மூழ்கி விடுவான். அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படி, அல்லாஹ்வுடைய தோற்றமும் அப்படி. எப்படி நான் உங்களை தெளிவாக பார்க்கிறேனோ இதே போல நிச்சயமாக
மறைவான ரப்புல் ஆலமீனை நாளை மறுமையில் திட்டத் தெளிவாக பூர்ண சந்திரனை போல பார்க்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வை சந்திக்க கூடிய அந்த நாள் எதோடு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் அல்லாஹ்வை அந்த நாள் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا. ரெண்டை செய்யுங்கள், ஒன்றை விடுங்கள். ரெண்டை செய்யுங்கள், ஒன்றை விடுங்கள். செய்ய வேண்டிய ரெண்டு, فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا, அமல் செய்ய வேண்டும், சாலிஹான அமல் செய்ய வேண்டும். அதே போல விட வேண்டிய விடயமதி وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا, அல்லாஹ்வை வணங்கும் விடயத்தில் யாரையும் இணை வைத்து விடக் கூடாது. இந்நிலையில் நீ என்னை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை இன்பகரமான ஒரு வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை. அது அல்லாஹ் முஃமின்களுக்கு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராது, வலா உதுனு சமிஅத், எந்த காதும் கேட்டிராது, வலா கதர அலா கல்பி பஷர், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளம் சிந்திக்க முடியாத இன்பத்தை அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறார். சொர்க்கத்திலே வைத்திருக்கிறார். அந்த இன்பகரமான சொர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்தித்தால் சொர்க்கம் கட்டாயம். அந்த ரப்பை சந்திக்க வேண்டிய அந்த நேரம் நாம் இந்த உலகத்தில் இருந்து தயார்படுத்தி கொண்டு போக வேண்டியது சாலிஹான அமல். சாலிஹான அமல். ஒரு மனிதனுக்கு உலகத்தில் அல்லாஹ் தவணை தந்திருக்கிறான் வாழ்வதற்கு என்றால் அது எதற்காக? உலகத்தை அடைவதற்கல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ்வை இன்முகத்தோடு சந்திப்பதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை எல்லாம் தயார்படுத்தியது எதற்கு? நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்குரிய ஏற்பாட்டோடு நீங்கள் போக வேண்டும் என்பதற்காக அப்படித்தான் தயார்படுத்தினார்கள். எமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வை சந்திப்பதை, அல்லாஹ்வை பார்ப்பதை எவ்வளவு இன்பமாக பார்த்தார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசக்கூடியவர்கள். அடிக்கடி அல்லாஹ்வோடு பேசுவார்கள், மிக நெருக்கமாக பேசுவார்கள். பல கட்டங்கள் நாம் எல்லாம் வித்தியாசமாக நினைப்போம். அந்த அளவுக்கு ஒரு சம்பாஷணை அவர்களுக்கும் ரப்புக்கும் மத்தியிலே போயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே. அவர்கள் இருவர் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். ஆரோக்கியத்தின் பெருமதியை உணர்த்துவதற்காக வேண்டி இந்த சம்பவத்தை இமாமார்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இப்ப எனக்கு உனக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன், ஒரு மசூரா. என்னென்று சொன்னா, நான் உன்னிடத்துல எத்தனையோ விஷயம் கேட்கிறேன், அல்லாஹ் எத்தனையோ விஷயம் கேட்கிறேன். இப்ப நான் விளங்கணும். இப்ப நீ மூசா, நான் தான் அல்லாஹ், நீ மூசா, நான் அல்லாஹ்னு வெச்சுக்கொள்வோம். இப்ப நீ எனக்கிட்ட கேட்க போறாய், நீ தான் மூசா, அதனால நீ எனக்கிட்ட கேட்க போறண்டா, நீ எதை கேட்பாயா அல்லாஹ் என்றதோட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், மூசாவே, நான் கேட்பதாக இருந்தால் ஆஃபியத்தை கேட்பேன் அல்லாஹ் சொன்னான், ஆரோக்கியத்தை கேட்பேன் அல்லாஹ் சொன்னான். இப்படி அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்யக்கூடிய ஒரு நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்பமான ஒரு கட்டம் அல்லாஹ்வோடு பேசுவது. உலகத்தில் நாமெல்லாம் எத்தனையோ பேர்களோடு பேசுவதற்கு துடிப்போம், அவர்களோடு பேச முடியாது. ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட மாட்டோம். எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்ற ஒரு துடிப்பிலே எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் போய் சந்திப்போமா இல்லையா? அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசி பேசி இப்ப அவர்களுக்கு ஒரு ஆசை வருகிறது, இவ்வளவு இன்பமான பேச்சுடைய ரப்பை நான் ஏன் பார்க்க கூடாது?
பார்ப்பதற்கு ஒரு ஆசை வருகிறது. அந்த நேரம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, ரப்பி அரினி அன்துர் இலைக், யா அல்லாஹ் உன்னை கொஞ்சம் காட்டு, நான் கொஞ்சம் பார்க்கணும். நீ உன்னை காட்டு யா அல்லாஹ், நான் பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், மூசாவே லன் தரானி, உங்களால் என்ன ஒரு காலம் பார்க்க முடியாது. பல கட்டங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சினாங்க அல்லாஹ் கிட்ட. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், இப்ப பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பல திரைகளுக்கு பின்னால் ஒரு ஒளி வீசியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கீழே விழுந்து விட்டார். உலகத்திலே அல்லாஹ்வை பார்க்க முடியாது. எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் யாரும் உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நாம் தவித்தோம் துடித்தோம் ரப்பை பார்ப்பதற்கு என்றால், ஆசைப்பட்டோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅஹு, யார் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ அல்லாஹ்வும் அவரை பார்க்க ஆசைப்படுகிறார். எல்லாருக்கும் ஆசை இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வை பார்க்கும் ஆசை இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. எனவே அந்த ரப்பை சந்திப்பதற்கு முன்னால் எம்முடைய வாழ்க்கை அமல்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் தான் அல்லாஹ் வருடாவரம் தரக்கூடிய ரமலானுடைய மாதம். எந்த அளவுக்கு அதிகம் அமல்களை சம்பாதித்துக் கொண்டு எந்த அளவுக்கு அமல்களுக்காக எம்மை நாம் பயிற்சி கொடுத்து கொண்டோமோ அந்த அளவுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வை நெருங்க முடியும், பார்க்க முடியும். வெறும் கரத்தோடு போனால் என்னதான் கிடைக்க போகிறது? அதிகமானவர்கள் கபரை அடைந்து விட்டார்கள் வெறும் கரத்தோடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் மரணத்தை அடையக்கூடியவர்கள். நிச்சயம் மரணம் வந்தே தீரும். அதை நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி. மௌத் என்பது அல்லாஹ்வை சந்திப்பதற்கு உரிய ஒரு வழி. மௌத் என்பது அல்லாஹ்வை ஒரு அடியான் சந்திப்பதற்கு உரிய ஒரு வழி. அதனால் தான் சஹாபாக்கள் மௌத்தை விரும்பினார்கள். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைபர் கோட்டைக்குள்ளே வருகிறார்கள். வரக்கூடிய நேரம் சொன்னார்கள், அந்த நேரம் அவர்கள் ஒரு முஸ்லிமாக இருக்கவில்லை. தன் கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், ஜித்துக பிகௌமின் யுஹிப்பூனல் மௌத கமா துஹிப்பூன அன்துமுல் ஹயா, உலக வாழ்க்கை நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ நேசிக்கிறீர்களோ இது போல மௌத்தை நேசிக்கும் விரும்பும் கூட்டத்திடம் இருந்து நான் வருகிறேன் என்றார்கள். அவர்கள் தான் யார்? அஸ்ஹாபு ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள், சஹாபாக்கள் என்று சொன்னார். மௌத்தை விரும்பிய காரணம் என்ன சகோதரர்களே, தாய்மார்களே? மௌத்துக்குரிய தயாரிப்பு இருந்தது. ஏன் அந்த தயாரிப்பு? அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற உண்டுக்காக. அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற உண்டுக்காக. எமக்கு தெரியும், சஹாபாக்கள் குடும்பத்தோடு இருப்பார்கள். சொர்க்கத்துக்குரிய ஒரு அழைப்பு வந்து விட்டால் தன் குடும்பத்தையும் மறந்து விடுவார்கள். தன் குடும்பத்தையும் மறந்து விடுவார்கள். ஏன்? இவர்களோடு எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் என்னை விட்டு மனைவி பிரிவாள், என்னை விட்டும் பிள்ளைகள் பிரிவார்கள், அல்லது பிள்ளைகளை விட்டும் நான் பிரிவேன். ஏதோ ஒரு பிரிவு நிச்சயமாக வரும். ஆனால் எந்த பிரிவு வந்தாலும் எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் பிரிவு வந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அழைப்பு என்றால், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது என்றால் சஹாபாக்கள் அதை தவறவிட மாட்டார்கள். பாருங்கள் சகோதரர்களே, தாய்மார்களே, யுத்த களங்கள். உமைர் இப்னு ஹம்மாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ருடைய யுத்தம் அகோரமாக நடக்கிறது. அந்த நேரத்திலே கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி அளவு அகலமான அந்த சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுக்கிறார்கள். சொர்க்கத்தை அடைவதற்கு என்றால் அது அல்லாஹ்வை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பம். அல்லாஹ்வை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பம். தன்னுடைய கையிலே சில ஈச்சம் பழங்களை உண்டு கொண்டு இருந்த உமைர் இப்னு ஹம்மாம் ரலியல்லாஹு அவர்கள் அதை தூக்கி வீசிவிட்டு எழுந்தார்கள். யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் வானம் பூமி அளவு அகலமா, அவ்வளவு விசாலமான சொர்க்கமா என்று கேட்டுவிட்டு பகின் சந்தோஷத்தினாலே அந்த வார்த்தை சொல்லிக் கொண்டு அவர்கள் எழுந்தவர்கள்
காலை கீழே அடித்து விட்டு சொன்னார்கள், ரக்லன் இலல்லாஹி பிகைரி ஜாதின் இல்ல துகா வ அமலுல் மஆதி. சொன்னார்கள், காலை அடித்து விட்டு எழுந்தவர்கள், இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே விரைந்து போகிறேன். அல்லாஹ்விடத்தில் போகக்கூடிய நேரம் என்னிடத்தில் என்ன மிஞ்சுகிறது தெரியுமா? இல்ல துகா வ அமலுல் மஆதி, தக்வா எனும் இறையச்சமும் நாளை மறுமைக்குரிய அமல்களையும் தவிர வேறு எதுவுமே என்னிடத்தில் இல்லாதவனாக நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் ஷஹீதாகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை சந்திப்பது என்பது அவ்வளவு ஒரு இன்பமாக பார்த்தவர்கள் சஹாபாக்கள், அவ்வளவு இன்பமாக பார்த்தவர்கள். ஒரு யுத்தத்துக்குரிய அழைப்பு வருகிறது. பல காலங்களுக்கு பின்னால் யாருமே பொன் கொடுக்காத நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பேசி திருமணம் முடித்து வைத்தார்கள் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. யுத்தத்துடைய அழைப்பு வருகிறது. ஹய்யா அலல் ஜிஹாத், ஜிஹாதுக்கு புறப்படுங்கள். யா கைலல்லாஹி இர்கபி, அல்லாஹ்வுடைய படையினரே நீங்கள் தயாராகுங்கள். உங்கள் ஒட்டகத்திலே ஏறிக்கொண்டு விரைந்து வாருங்கள் யுத்த களத்துக்கு. அழைப்பு வருகிறது. தன் மனைவியோடு உறக்கத்தில் இருந்தவர்கள் யார்? ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய ஜீனுக்குரிய அழைப்பு வருகிறது. உயிரை தந்தவன் ரப்பி, ஹிதாயத்தை தந்தவன் ரப்பி, அவன் என்னை அழைக்கிறான் என்றால் நான் அவனுடைய அழைப்புக்கு அவசரமாக பதில் கொடுக்க வேண்டும், அவனை சந்திக்க வேண்டும் என்ற வேகத்திலே மனைவியை விட்டுவிட்டு வேகமாக போகிறார்கள். யுத்த களத்துக்கு வேகமாக போய் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு பல எதிரிகளை வெட்டுகிறார்கள். சுமார் 8 எதிரிகளை வெட்டி கடைசியாக அவர்கள் வெட்டப்பட்டு கீழே விழுந்திருக்கிறார்கள் ஷஹீதாக. அந்த நேரம் சஹாபாக்கள் யார் யாரெல்லாம் காணாமல் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் தேடி அவருடைய உடம்பெல்லாம் கண்டுகொள்ளுகிறார்கள். சஹாபாக்கள் அதிகமானவர்களுக்கு தெரியாது இந்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அதிகமானவர்களுக்கு தெரியாது. அந்த நேரத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்க்கிறார்கள் ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள் 7-8 பேரை வெட்டி விட்டு நடுவிலே விழுந்திருக்கிறார்கள் ஷஹீதாக. போடவர்கள் ஜுலைபி ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய மடியிலே தூக்கி தலையை வைத்து விட்டு ஜுலைபி ரலியல்லாஹுடைய தலையை தடவி கொண்டு சொன்னார்கள், கத்தல்த சபஅன் சும்ம கத்தலு. ஜுலைபி 7 பேரை கொலை செய்து விட்டீர்கள், அதற்கு பின்னால் அவர்கள் உங்களை கொலை செய்திருக்கிறார்கள். அன்த மின்னி வ அன மின்க், நான் உன்னில் நின்றும் உள்ளவன், நான் உன்னில் நின்றும் உள்ளவன், நீ என்னில் நின்றும் உள்ளவன் என்று கண்ணியமாக சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தை வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் திருப்பி திருப்பி கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமான ஒரு செயலை கண்டோம். ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள் உங்கள் மடியிலே ஏன் உங்கள் முகத்தை நீங்கள் திருப்பி திருப்பி கொண்டிருந்தீர்கள்? அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய ஹூருல் ஈன்கள், சொர்க்கத்து பெண்கள், அவர்களை கட்டி அணைப்பதற்காக வருகிறார்கள். வரக்கூடிய நேரம் ரோசப்பட்டு என் முகத்தை அடுத்த பக்கமாக நான் திருப்பி திருப்பி கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியமான முடிவை பார்த்தீர்களா? உலகத்தில் எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் நிச்சயமாக நாம் மரணிக்க போகிறோம். அந்த மரணம் தான் அல்லாஹ்வை சந்திப்பதற்குரிய வழி. எனவே அந்த வழியை சீராக்குவது இந்த உலகத்தில் எம் ஒவ்வொருவருடைய கடமை. எம்முடைய மரணம் ஒரு சாதாரணமான மரணமாக ஆகிவிடக் கூடாது. வெறும் கரத்தோடு மரணம் வந்துவிடக் கூடாது. ஹஜ் கடமையா நிறைவேற்றிய நிலைமையில் மரணம் வர வேண்டும். ஒரு உம்ராவையாவது நிறைவேற்றிய நிலைமையில் மரணம் வர வேண்டும். குர்ஆனை ஓதிய நிலைமையில் வர வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களோடு வர வேண்டும். குர்ஆனோடு வர வேண்டும். சுஜூதோடு வர வேண்டும். அமல்கள் செய்த நிலைமையில் வர வேண்டும். நோன்போடு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மரணம் தான் அல்லாஹ்வை சந்திப்பதற்குரிய சாதனை. அல்லாஹ்வை கண்ணியமாக சந்திப்பதற்கும் அல்லாஹ் எம்மை நேசத்தோடு வரவேற்பதற்குள்ள வழி இது மட்டும்தான். இந்த வழியை எத்தனை பேர் சீராக்கி கொண்டோம். பலர்கள்
வாழ்க்கையின் நோக்கத்தையே மறந்து, மரணத்தை மறந்து, உலகம்தான் வாழ்க்கை என்று உலகத்துடைய வலையிலே மாட்டி வெளியில் வர முடியாமல் தத்தளிக்கிறார்கள். பாவம். உலகம் என்பது மத்தாஉல் குரூர், ஏமாற்றக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லி கூட இந்த ஏமாற்றுறதுக்கு பின்னால போறார்களே. ஒரு மனிதன் அவன் ஏமாத்துறவன் என்று தெரிஞ்சிட்டா அவனுக்கு பின்னாலே யாரும் போக மாட்டாங்க. புத்திசாலித்தனமாக நடப்பாங்க, புத்திசாலித்தனமாக நடப்பாங்க. தெரியாம ஒருத்தன் கூட அந்த ஏமாத்துறவனுக்கு பின்னால போனா அவன் மூலம் ஏமாந்தவர்கள் அல்லது அவன் ஏமாத்துவான்னு தெரிஞ்சவங்க கூப்பிட்டு சொல்லி கொடுப்பாங்க, தம்பி அவனுக்கு பின்னால போயிடாதவாப்பா, உன்னை ஏமாத்திடுவான். எவ்வளவு பெரும் பெரும் அறிவாளிகள், கிராஜுவேட், உலகத்தில் மிக பெரும் கோடீஸ்வரர்கள் இந்த உலகத்துக்கு பின்னால ஏமாற்றும் என்று தெரிந்தும் போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால் சகோதரர்களே, ஏன் காரணம்? இந்த உலகம் மறுமையை மூடிவிட்டது. சிலர்களை விட்டு அல்லாஹ் முகத்தை மூடி விடுவார். மறுமையே விளங்காது, மறுமையே விளங்காது. நரகவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக பெரும் தண்டனை என்ன தெரியுமா? அவர்களை நரகத்தில் போடுவது அல்ல சகோதரர்களே, தாய்மார்களே. நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானம், அந்த மைதானத்திலே அந்த அல்லாஹ்வுடைய திரை நீக்கப்படும், திரை நீக்கப்படும். வுஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அந்த நாளையில் சிலர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும், அழகாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அவர்கள் யார் தெரியுமா? இலா ரப்பிஹா நாதிரா. அவர்கள் தான் அல்லாஹ்வை பார்க்கும் தகுதி உள்ளவர்கள். அல்லாஹ் எம் அனைவரையும் அதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக. அவர்கள் தான் அல்லாஹ்வை பார்க்கும் தகுதி உள்ளவர்கள். அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள், உயரமானவர்கள், கட்டையானவர்கள், இப்படியெல்லாம் இருப்பார்களே. இருக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் நிற்கும் போது அல்லாஹ்வை பார்ப்பது மறைந்து விட மாட்டார். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வானத்திலே மேகத்தில் மூடாத சந்திரனை பார்ப்பது உங்களுக்கு கஷ்டமா? இல்லை யா ரசூலல்லாஹ், அது போல நீங்கள் திட்ட தெளிவாக உங்களுடைய ரப்பை பார்ப்பீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாளையிலே முஃமின்கள் எல்லாம் அல்லாஹ்வை பார்த்து சந்தோஷப்படுவார்கள், அந்த ஆனந்தத்திலே இருப்பார்கள். அதைவிட இன்பம் வேறொன்றுமே கிடையாது. சொர்க்கம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, இதுவல்லவா இன்பம் என்று இருந்து விடுவார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வை உலகத்தில் மறந்து அமலுடைய கட்டுச்சாதகத்தை எடுக்க மறந்தவர்கள், மறுமையை நோக்கமாக வைத்து வாழாமல் உலகம்தான் நோக்கம் என்று வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை உதாசீனம் செய்தவர்கள், அன்பு நபி சுன்னத்துகளை எல்லாம் உதாசீனம் செய்தவர்கள், மஹ்ஷருடைய மைதானத்தில் இருந்து அடுத்தவர்கள் அல்லாஹ்வை பார்த்து ரசிப்பதை தானும் பார்க்க வேண்டும் என்று பார்ப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், அந்த நாளையிலே அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே திரை போடப்பட்டு விடும். எவ்வளவு பெரிய நஷ்டம்! அந்த நாளையில அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கு மத்தியில் திரை போடப்பட்டு விட்டால் இதை விட ஒரு நஷ்டம் உண்டா? அந்த நஷ்டவாளிகளாக நாம் மாறிவிடக் கூடாது. வேகமாக மரணம் வருகிறது, திடீரென்று நோயோடு இல்லாத சுகத்தோடு இருக்கும் போது மரணம் வருகிறது. பிரயாணம் போகிறார், கொஞ்சம் கண் அசைகிறது, அந்த இடத்திலே மௌத்தி. போற வழி ஹார்ட் அட்டாக், நினைச்சும் பார்த்திருக்க மாட்டார் மௌத்து வரும் என்று மௌத்து வந்து விடுகிறது. எத்தனையோ வாலிபர்கள், வாலிப பெண்கள் கபரை அடைந்து விட்டார்கள். அடைந்தவர்கள் அல்லாஹ்வை பார்க்கும் தகைமையோடு மரணித்தார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கவிஞர் சொல்லுகிறார், கம்மின் ஃபதா, எத்தனை வாலிபர்கள் காலை மாலை அடைகிறார்கள் குதூகலத்தோடு, சிரிப்போடு. அவர்களுக்கு தெரியாது அவர்களுடைய கஃன் மாலை தயாராகிவிட்டது என்பது அவர்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. இன்றைய வாலிப சமூகம் ஆண்களும் தான் பெண்களும் தான் உலகத்துடைய விடயத்திலே ஏமாந்து விட்டார்கள். பல வியாபாரிகள் போட்டி, வியாபாரிகளுக்கு மத்தியிலே போட்டி, பொறாமை.
இந்த உலகத்துக்காக ஒரு மனிதன் பொறாமைப்படுகிறான் என்றால் அந்த மனிதன் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு தகுதி இல்லாதவன். பொறாமை உள்ளத்துல வந்துட்டா விளங்கிருங்க, நான் அல்லாஹ்வை பார்க்க தகுதி இல்லாதவன். பெண்களும் தான், நான் அல்லாஹ்வை பார்க்க தகுதி இல்லாதவன். பொறாமை வந்துடக்கூடாது. ஏன் பொறாமை வருந்தால் அவன் மௌத்தை மறந்து விட்டான் என்ற அடையாளம். மௌத்தை மறந்த மனிதன் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவான்? அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்பாத மனிதனை அல்லாஹ் எப்படி சந்திக்க விரும்புவான்? அல்லாஹ் அந்த மனிதனை வெறுப்பான். அல்லாஹ் அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் வெறுப்பான். அதனால் தான் அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னாங்க, மன் அக்ஸர திக்ரல் மௌத், யாரு மௌத்தை அதிகம் நினைப்பார்கள், கல்ல ஃபர்ஹுஹு ஃபித் துன்யா வ கல்ல ஹஸதுஹு, உலகத்தை வச்சு சந்தோஷப்படுறது குறைஞ்சிடும், பொறாமப்படவும் மாட்டான். இந்த ரெண்டும் இருக்காது. யாருக்கு? மௌத்தை அதிகம் நினைப்பவர்களுக்கு. இந்த உலகத்தை வச்சு இன்னைக்கு என்ன மாதிரி பெருமைப்படுறோம். சுபஹானல்லாஹ். உலகத்துடைய தகைமையை வச்சு, உலகத்துடைய சொத்தை வச்சு, செல்வத்தை வச்சு, உலகத்துடைய வாகனத்தை வச்சு, உலகத்துடைய சில அழிஞ்சு போகக்கூடிய இந்த உலகத்துடைய சில விடயங்களை வைத்து பெருமைப்படுகிறோம். பெருமைப்படும் அளவுக்கு இந்த உலகத்தில் என்னதான் இருக்கிறது? இன்று என் கரத்தில் இருக்கக்கூடிய பணம் நாளை உங்கள் கரத்தில். இன்று பணக்காரன் நாளை ஏழை. சகோதரர்களே, தாய்மார்களே, சென்ற வருடம் ஜக்காத் கொடுத்தவர் இன்று ஜக்காத் வாங்கும் தரத்தில் இருக்கிறார். பணம் மாறக்கூடியது. இப்படி மாறக்கூடிய பணம் நிரந்தரம் இல்லை என்று தெரிந்து கூட அந்த பணத்தை நம்பி இருக்கிறோமே, சொத்து செல்வத்தை நம்பி இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிரந்தரமானது அல் பாக்கியாத் அஸ்ஸாலிஹாத். பாக்கியாத் சாலிஹாத். மிஞ்சக்கூடியது தெரியுமா? சாலிஹான் அமல் மட்டும்தான். பணம் அல்லாஹ் தந்தானா நல்ல வழியில செலவழி. ஏன்? நான் அல்லாஹ்வை இன்முகத்தோடு சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை சிரிச்ச முகத்தோடு சந்திக்க வேண்டுமா? அல்லாஹ் தந்த பணத்தை நல்ல வழியில செலவழி. ரமலான் அதுக்குரிய மிகப்பெரிய சந்தர்ப்பம். வசதி வாய்ப்போடு உள்ளவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழக்கூடிய காலம் அதிகமானவர்கள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். தேடி வரமாட்டார்கள். தன்னுடைய சுய கௌரவத்துக்காக வேண்டி தனக்குள்ளே தேவைகளை அடக்கி இருப்பார்கள். பாருங்கள் அவர்களுடைய கஷ்ட நிலைமை. அவர்களுக்கு உதவுங்கள். அல்லாஹ் அங்கே இருக்கிறார். ஒரு யத்தீமுடைய கண்ணீரை துடையுங்கள். அல்லாஹ் அங்கே இருக்கிறார். யத்தீமுடைய தலையை தடாவுங்கள். அல்லாஹ் அங்கே இருக்கிறார். ஏழையுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை நிரப்புங்கள். அல்லாஹ் அங்கே இருக்கிறார். அல்லாஹ்வை இந்த உலகத்தில் அடைந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வை அடைய தவறிவிட்டார்களோ நாளை மறுமையிலும் அடைய முடியும். மன் கான ஃபீ ஹாதிஹி அஅமா வ ஹுவ ஃபில் ஆகிரத்தி அஅமா. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கண்மூடித்தனமாக நடப்பார்களோ நாளை மறுமையிலும் அவர்கள் குருடர்களாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நினைப்பை யார் மறப்பார்? அல்லாஹ்வுடைய நினைப்பை மறக்கிறவர் யாரு? அல்லாஹ்வை பார்க்க விரும்பாதவன் அல்லாஹ்வை நினைப்பானா? எனக்கு என்ன தேவை இருக்கு? அல்லாஹ்வை பார்க்க விரும்பாதவனுக்கு ஆசை வரப்போறல்ல. அந்த மனிதனை பத்தி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவன் ஆரத அன் திக்ரி, என்னுடைய நினைப்பை, என்னுடைய சிந்தனை யார் புறக்கணிப்பார்களோ فإن له معيشة ضنكا. அல்லாஹ்வுடைய சிந்தனைடா சகோதரர்களே, தாய்மார்களே. குர்ஆன் அல்லாஹ்வை அடைவதற்குள்ள ஒரு வழி தொழுகை, அல்லாஹ்வை அடைவதற்குள்ள ஒரு வழி சதகா, அல்லாஹ்வை அடைவதற்குள்ள ஒரு வழி நஃபிலான அமல்கள், அல்லாஹ்வை அடைவதற்குரிய ஒரு வழி. இவைகள் எல்லாம் யார் ஒரு மனிதன் மறுப்பான உலகத்தில் அல்லாஹ் என்ன கொடுப்பான் தெரியுமா? அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் நெருக்கடியான ஒரு வாழ்க்கை எல்லாம் உலகத்தில் கொடுப்பான். பணக்காரனா இருப்பாரு, ஆனா உள்ளத்தில் நெருக்கடி.
உள்ளத்தில் நெருக்கடி. பணம் உள்ளத்தின் நெருக்கடியை நீக்க முடியாது. ஆட்சி அதிகாரம் உள்ளத்தின் நெருக்கடியை நீக்க முடியாது. உலகத்தின் யாராலும் உள்ளத்தின் நெருக்கடியை நீக்க முடியாது. நெருக்கடி நீங்க வேண்டுமாக இருந்தால் உதுவை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ளே வந்து தக்பீரை கட்டி அல்லாஹ்விடத்திலே தொழுகைக்கு பின்னால் கெஞ்சுங்கள். உள்ளத்தின் நெருக்கடியை நீக்கும் சாதனம் தொழுகை. குர்ஆனை எடுத்து ஓதுங்கள். உள்ளத்தின் நெருக்கடியை நீக்கும். அல்லாஹ்வை பார்ப்பதற்கு தகுதியானவர்கள் என்ன வாழ்க்கை உலகத்தில் வாழ்வார்கள், அந்த வாழ்க்கையை வாழுங்கள். அதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தின் நெருக்கடியை நீக்குவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், அப்படி என்னை புறக்கணிப்பவர்களுக்கு நான் கொடுக்கும் தண்டனை என்ன தெரியுமா? உள்ளத்தில் நெருக்கடியை உண்டாக்குவேன். உள்ளத்தில் நெருக்கடி உண்டாக்குவேன். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. அது மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய கேவலம்! சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் ஒரு மனிதன் குருடனாக வாழ்வது கேவலமா? கேவலமா? இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் குருடராக வாழ்ந்தார். கண் பார்வை இல்லை சகோதரர்களே, தாய்மார்களே. ஆனாலும் சொர்க்கவாதி. அதான் சொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்த ஒரு முஅத்தின் யார்? இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு நேர தொழுகை கூட மஸ்ஜிதில் தொழுவது தவற மாட்டார்கள். ஆனாலும் குருடர். உலகத்தின் குருடு கேவலம் அல்ல, உலகத்தின் குருடு கண்ணியம். எப்போது? பொறுமை காத்தால். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், யாரை அல்லாஹ் 2 கண் பார்வைகளையும் பிடுங்கி சோதிப்பானோ அந்த நேரம் அவர் அந்த சோதனையில் பொறுமை காத்தால், அவர் காத்த பொறுமைக்காக அவருக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுத்த 2 கண்கள், குருடான கண்களுக்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொன்னார். உலகத்தில் குருடு என்றால் சொர்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்தார். ஆனால் சிலர்கள் மறுமையில் குருடர்களாக எழும்புவார்கள். ஏனது? அவர்கள் தான் உலகத்தில் அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வை பார்ப்பதற்குள்ள அமல்கள் செய்ய தவற விட்டவர்கள், அல்லாஹ்வை பார்க்கும் ஆசையில் வாழாதவர்கள், உலகத்தில் முழுக்க உலகத்துக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையில் குருடர்களாக எழுப்பாட்டப்படுவார். அந்த நேரத்தில் அவர் கேட்பார், ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா. யா அல்லாஹ், பார்வையோடு இருந்த என்னை ஏன் குருடனாக இன்றைக்கு எழுப்பாட்டி இருக்கிறார்? அந்த நேரம் அல்லாஹ் சொல்லுவானாம், கால கதாலிக், அது என்னுடைய முடிவு அப்படித்தான், என்னுடைய முடிவு அப்படித்தான். யாரும் பேச முடியும். இது ஏண்ட முடிவு, என்னுடைய உலகம், நான் கொடுக்கும் முடிவுதான் முடிவு. அந்த முடிவு உனக்கு கிடைத்திருக்கிறது. கால கதாலிக். ஆனாலும் நீ என்ன செய்தாய் தெரியுமா? அத்தத்க ஆயாத்துனா ஃபனசிதஹா. என்னுடைய அத்தாட்சிகள் உன்னிடம் வந்தது, குர்ஆன் வந்தது, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் வந்தன. எவைகளை செய்தால் என்னை நீ மறுமையில் பார்க்க முடியும் என்று உனக்கு சொல்லப்பட்டதோ அனைத்து அத்தாட்சிகளையும் நீ மறந்து வாழ்ந்தாயே. அத்தத்க ஆயாத்துனா ஃபனசிதஹா. நீ அவைகளை மறந்த உன்னுக்காக வகதாலிகல் யௌம துன்சா. இந்த நாள் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். நீ எங்க லிஸ்ட்ல இல்ல. எவ்வளவு நஷ்டம் சகோதரர்களே, தாய்மார்களே. நாளை மறுமையில் யாரை நம்பி நாம் போக போகிறோம்? யாரை நம்பி போக போகிறோம்? கணவன் மனைவியை நம்பியா? மனைவி கணவனை நம்பியா? தான் யாருக்கு கீழ் வேலை செய்தோமோ அந்த முதலாளியை நம்பியா போக போகிறோம்? அல்லது வேறு யாரும் அரசியல்வாதியை நம்பி போக போகிறோமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட நம்பி போக முடியாத உலகம் அது. ஏன்? அவர்கள் கூட சிபாரிசு செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு பின்னால் தான் சிபாரிசை செய்ய வேண்டும். நாம் நம்பி போக போகிறோம் எம்முடைய ரப்பை நம்பி போக போகிறோம். அந்த மண்ணுக்கு காலடி வைக்க போகிறோம். அந்த மஹ்ஷர் முழுக்க அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அந்த மறுமை முழுக்க அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. உலகத்தில் எப்படியும் வாழலாம், மறுமை அதற்குரிய இடம் அல்ல. உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய பிரதிபலன் கொடுக்கப்படக்கூடிய உலகம் மறுமை. அந்த நாளைக்கு வந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை முடிவெடுக்கிறாரோ அதை எதிர்த்து யாரும் பேச முடியாது. சகோதரர்களே, தாய்மார்களே,
எனவே அந்த நாள் எம்மை ரப்பு மறந்து விடக்கூடாதா? அல்லாஹ் எம்மை ஒதுக்கி விடக்கூடாதா? வம்தாசுல் யௌம அய்யுல் முஜ்ரிமூன், நல்லவர்களை விட்டு கெட்டவர்களை பிரிந்து விடுங்கள், எம்மை பிரித்து விடக்கூடாதா? நாளை மறுமையில் எம்மை குருடர்களாக அல்லாஹ் எழுப்பாட்டி விடக்கூடாதா? உலகத்தில் அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமலுக்காக வேண்டி அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம். எம்முடைய தொழுகையின் தரத்தை நீங்கள் பாருங்கள். என்னுடைய தொழுகை சரியா? எனக்கு நான் தொழக்கூடிய நேரம் என்ன சிந்தனையோடு தொழுகிறேன்? எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியிலே உள்ள உறவு சீராக இருக்கிறதா? எனக்கு ஒரு கவலை வரும் போது தனிமையில் உட்கார்ந்து நான் யாரோடு பேசுகிறேன்? யாரோடு பேசுகிறேன்? உலகத்தார்களோடு நீங்கள் உங்கள் பிரச்சனையை பேசினால் பிரச்சனை கூடுமே தவிர குறைய மாட்டார். வேணுமென்றால் அந்த நேரம் அவர் சொல்லக்கூடிய ஆறுதல் ஒரு ஆறுதலாக இருக்கலாம். ஆனால் நாம் பேச வேண்டியது நம்முடைய ரப்போடு. யாரோடு? அல்லாஹ்வோடு பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய உறவை சீராக்க வேண்டும். இந்த உறவுதான் சகோதரர்களே, தாய்மார்களே, மிக பெருமதியான உறவு. இந்த உறவு அருந்துவிடக் கூடாது மௌத்து வரைக்கும். அதனால் தான் அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கூட சொன்னான், உள்ள நெருக்கடியோடு இருக்கிறீர்களா நபி? எமக்கு தெரியும் உங்களுடைய உள்ளம் நொந்திருக்கிறது. இந்த குறைஷிக்காவுடைய வார்த்தை குற்று வார்த்தைகளால் நீங்கள் நோவினோடு இருக்கிறீர்கள். வலக்கத் நஅலமு அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலூன், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையால உள்ள நொந்திருக்கிறது தெரியும். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகுன் மினஸ் சாஜிதீன், அந்த நோவினைக்கு மருந்து யாருடைய உறவை சீராக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உங்களுடைய ரப்பை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். உறவு அல்லாஹ்வோடு உள்ள உறவு சீராக. உல நெருக்கடி வந்தா சுப்ஹானல்லாஹ் ஓதுங்க, சுப்ஹானல்லாஹ் ஓதுங்க. தனிமையில் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து ஓதுங்கள். உள்ளத்தில் இருக்கும் நெருக்கடியை அல்லாஹ் நீக்குவான். தன்னுடைய நபிக்கு சொல்லிக் கொடுக்கிறான், உங்களுடைய உள்ளத்தின் நோவினை தெரியும் எனக்கு. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என் உறவை சீராக்குங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகுன் மினஸ் சாஜிதீன், சுஜூதிலே விழுந்து விடுங்கள். நபி அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான உறவை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைதான் சுஜூத். அந்த இடத்திலே இருந்து நாம் ரப்பிடம் எதை கேட்டாலும் நிச்சயம் சாதிக்க முடியும். நாளை மறுமையில் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி சாதனை முழு நோக்கமும் என்ன சகோதரர்களே, தாய்மார்களே? முழு உம்மத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கையை தூக்கி துஆ செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். கிடைத்த நேரம் பெருமதி என்று உடனே சுஜூதிலே விழுந்து மன்றாடுவார்கள். அப்போதுதான் அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மது இர்ஃபா ரஅஸக், தலையை தூக்குங்க சுஜூதிலே. இனி உங்களுக்குரிய நேரம் வந்தாச்சு. வாசலை திறந்துட்டேன் முஹம்மதே, கேளுங்க தருவேன், சிவாரி செய்யுங்க ஏற்றுக்கொள்ளுவேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த ரமலானுடைய மாதம் தஹஜ்ஜுடைய பாக்கியம் எமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். சஹருடைய பாக்கியம் எமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், முஃமின்களுடைய பண்பை அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவார்களாம். அல்லாஹ் இந்த உலகத்துக்கு சோதனை இறக்க நாடினார். ஒரு ஊருக்கு சோதனை இறக்க நாடினால் 3 பேர்களை பார்ப்பார். ஒன்று மஸ்ஜிதுடைய நிர்வாகம், இரண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி அன்பு வைக்கக்கூடியவர்கள், மூன்றாவது யாரை பார்ப்பார்? அல்லாஹ் சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களை பார்த்து இவர்கள் சீராக இருந்தால் உடனே அல்லாஹ் தண்டனை திருப்பி விடுவான். சுப்ஹானல்லாஹ். எம்முடைய வீடுகளுக்குள் அல்லாஹ்வுடைய சோதனை வந்துவிடக் கூடாதா? தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய வீடுகளை தஹஜ்ஜுடைய தொழுகை தொழப்படக்கூடிய இடமாக மாற்றுங்கள். தொழப்படக்கூடிய இடமாக மாற்றுங்கள். வீட்டுக்குள் முசீபத்து வரமாட்டாது. இருந்தால் கூட அல்லாஹ்வை தூரமாக்கி விடுவான். சில நேரம் உங்கள் சொத்துகள் கூட இல்லாமல் போகலாம். நீங்கள் பயந்து விடாதீர்கள். சொத்து இல்லாமல் போயிட்டேன், அது உங்களுக்குரிய முசீபத்தாக கூட இருக்கலாம். அல்லாஹ்வை நெருங்க நெருங்க இழப்புகள் வரும்போது நினைத்து விடாதீர்கள் நான் இழந்து விட்டேன் என்று. அல்லாஹ் உங்களை அதை விட்டும் பாதுகாக்கிறான் என்று அர்த்தம்.
அதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்ற அர்த்தம். இன்று அமல்கள் அதிகரிக்கக்கூடிய நேரத்திலே சோதனைகள் வந்த நேரம் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அமல்களை விட ஆரம்பித்து விடுவார்கள். தொழுகிறோம் ஒன்றுமே எங்களுக்கு உலகத்தில் கிடைக்கல. உலகத்தில் கிடைக்கிறதுக்காகவா தொழுகை? உலகத்தில் கிடைக்கிறதுக்காக தொழுகை? தொழுகை என்பது உலகத்தில் கிடைப்பதற்கல்ல, நாளை மறுமையில் ரப்பை பார்ப்பதற்கு. அல்லாஹ் என்னை பார்த்து கோபப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு. அல்லாஹ் நாளை மறுமையிலே சிலர்களோடு இன்முகத்தோடு இருப்பானா, அவர்களை அல்லாஹ் வரவேற்பான். இன்னும் சிலர்களோடு அல்லாஹ் கடினமாக இருப்பான், கோபக்காரனாக இருப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு மனிதன் தொழுகை இல்லாதவனாக அல்லாஹ்வை சந்திப்பானோ அவன் அல்லாஹ்வை கோபக்காரனாகத்தான் சந்திப்பான் என்று சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நாள் ரப்புல் ஆலமீன் எம்மோடு கோபப்பட்டு விடக்கூடாது என்று சொன்னார். உலகத்தில் அல்லாஹ் எதை நாம் செய்தால் கோபப்படுவானோ அவைகளை விட்டும் தூரமாக வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எம் வாழ்க்கையில் எம்முடைய அமல்களை பாருங்கள். எம்முடைய அமல்கள் அல்லாஹ்வை பார்க்கும் அந்த தகுதியை எனக்கு தரக்கூடிய அமல் தானா? என்னுடைய தொழுகை சீரா? என்னுடைய கொடுக்கல் வாங்கல் சீரா? என்னுடைய குடும்ப வாழ்க்கை சீரா? நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிறேன்? வழிகாட்டக்கூடிய விதம் அது சொர்க்க பாதை தானா? என்னுடைய மனைவிக்கு நான் வழிகாட்டக்கூடிய விதம் மனைவி ஹிஜாபுடையவளாக ஆக்கி இருக்கிறேனா, அல்லது உலகத்துடைய ஆடம்பரத்தை விரும்பும் பெண்ணாக மாற்றி இருக்கிறேனா? அடுத்த வீட்டாரோடு என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? இரத்த பந்த உறவோடு நான் எப்படி உறவாடுகிறேன்? என் நண்பர்களுக்கு மத்தியில் நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்? மூத்தவர்களுக்கு மத்தியில் உலமாக்களோடு நான் எப்படி கண்ணியமாக நடக்கிறேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவைகள் எல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் நாம் சீராக்க வேண்டியவரே. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தாய்மாரும் பாருங்கள், நீங்கள் உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். நான் நாளை மறுமையில் ரப்பை பார்க்க வேண்டியவன். நாளை மறுமையில் நான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டியவள். நாளை மறுமையில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தின் தலைவியின் கரத்தை நான் பிடிக்க வேண்டியவள். அந்த தகுதியோடு நான் உலகத்தில் வாழுகிறேன். இன்று நான் மரணித்தால் நாளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கரத்தை பிடிக்க தகுதி உள்ளவளா நான்? அல்லாஹ்வை பார்க்க தகுதி உள்ளவளா நான் என்று இந்த நேரம் நீங்கள் சிந்தித்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு மிக பெரும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். வாழ்க்கை என்று மாற்றப்போகும் ரமலான் எம்முடைய வாழ்க்கை முழுக்க மாற்றுவதற்கு, உள்ளத்தை சீராக்குவதற்கு அல்லாஹ் தந்த மிக பெரும் சந்தர்ப்பம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வை அதிகமாக அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நேர தஹஜ்ஜுடைய தொழுகை கூட தவறவிட்டு விடாதீர்கள். தஹஜ்ஜுடைய தொழுகை தொழும் மனிதன் அவன் சிரித்த முகத்தோடு நிச்சயமாக மரணிப்பான், சந்தேகமே கிடையாது. அவன் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கூட இன்பமாக இருக்கும். எப்படி பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அதாபு செய்யப்படக்கூடிய நேரத்திலே உமையா மூலமாக என்ன சொன்னார்கள்? அஹது அஹது, அல்லாஹ் ஒருவன் என்ற வார்த்தையில் இன்பம் கண்டார்களோ, இது போன்று சோதனையிலும் அல்லாஹ் இன்பம் வைத்திருக்கிறான். அது எப்பொழுது? உண்மை ஈமான்தாரிகளாக நாம் இருந்தால். அந்த ஈமான்தாரியை உருவாக்கக்கூடிய தொழுகைதான் தஹஜ்ஜுடைய தொழுகை. தவறவிட்டு விடாதீர்கள். வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கை இன்று நீங்கள் வாலிபர்கள், வாலிப சகோதரிகளே இன்று நீங்கள் வாலிப பெண். ஆனால் என்றும் இந்த வாலிபம் நிரந்தரமாக இருக்காது. 40 வரைக்கும் வாலிபம், 40 கடந்து விட்டால் வாலிபம் கடந்து விடும். அந்த 40க்குள்ளேதான் நீங்கள் அல்லாஹ்வுடைய அரசுக்கு தகுதியானவராக உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். தயார்படுத்தி விட்டீர்களா? என்னுடைய ஹிஜாபுடைய தரம் என்ன? என்னுடைய ஹிஜாபு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹிஜாபு தானா? இன்று ஏன் யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, ஜில்பாபுகளால் உங்கள் மூடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததே, அந்த ஜில்பாபு ஏன் என்று கலந்து போனது? ஏன் இந்த சமூகத்தில் அது நாளுக்கு நாள் மங்கி மங்கி சாதாரணமான ஒரு ஷோலாக மாறி இருக்கிறது? தன் உறுப்புகளை கூட சரியாக மூடக்கூடிய அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு மாறியதற்கு காரணம் என்ன? ஏன் குறைந்தது? ஈமான் குறைந்தது, ஆடை குறைந்து விட்டது. பாவம் மிகைத்தது, ஆடை குறைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது சொர்க்கத்தில். சொர்க்கத்துடைய ஆடை அணிவித்திருந்தான் ரப்பல் ஆலமீன். இது வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்ன ஒன்றை செய்தார்கள்.
செய்த உண்டுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்துடைய ஆடையை கலட்டி விட்டான். சொர்க்கத்துடைய கண்ணியமான ஆடையை கலட்டி விட்டான். பாவங்கள் மிகைக்கும் போது, அல்லாஹ் வெறுக்கும் விடயம் வாழ்க்கையில் வரும் போது முதலாவது ஆடை அசிங்கமாக மாறிவிடும். ஹராம் இருந்தால், ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக உண்டிருந்தால் ஆடை குறைந்துவிடும். இது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உண்மை. ஆடை குறைந்துவிடும். இன்று அந்த ஆடை குறைவதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கலாம். எனவே உங்கள் சம்பாத்தியங்களை ஹலாலாக்குங்கள். நான் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டியவன். நாளை மறுமையில் எவ்வளவு இன்பமெல்லாம் அல்லாஹ் எனக்கு வைத்திருக்கிறான். அந்த இன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டுமே. அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் நான் எவ்வளவு என்னை அர்ப்பணிக்க வேண்டும். என்னுடைய நேரங்கள், என்னுடைய இன்பங்கள் எவ்வளவு அர்ப்பணிக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக. என்னுடைய உள்ளத்தில் எழக்கூடிய பாவமான ஆசைகளை எவ்வளவு அர்ப்பணிக்க வேண்டும் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு. அதனால் தான் இமாமார்கள் சொல்லுவார்கள், உங்கள் இடது காலை நீங்கள் உங்கள் மனோ இச்சையில் வைத்தால் நீங்கள் வைக்கும் வலது கால் அடுத்தது சொர்க்கத்திலாக இருக்கு. எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, எம்முடைய உள்ளங்களை மாற்றுவதற்காக அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் ரமதான். அமல்கள் நிறைந்த மாதம், தௌபாவுடைய மாதம், இஸ்திக்ஃபார் அதிகம் செய்ய வேண்டிய மாதம், அல்லாஹ்விடத்தில் நரக விடுதலை கேட்க வேண்டிய மாதம். எனவே நரகத்துடைய கதவுகளை எல்லாம் அல்லாஹ் மூடி வைத்து சொர்க்க வாயில்களை எல்லாம் திறந்து அடியானுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் இது. நாம் அல்லாஹ்வை சந்திக்க தயாராக வேண்டும். நான் நாளை மரணித்தால் கூட எந்த கவலையும் எனக்கு கிடையாது. ஏன்? நான் தௌபாவோடு இருக்கிறேன். இந்த நேரம் மௌத்து வந்தால், அன்பு நபி கேட்டார்களே, தௌபத்தன் கபுலல் மௌத், மௌத்துக்கு முன்னால் தௌபாவை தந்தது யா அல்லாஹ் என்று. அப்படியான ஒரு தௌபாவுடைய மௌத்தை அல்லாஹ் தந்தால் இதைவிட பாக்கியம் வேற என்ன வேண்டும்? சகோதரர்களே, தாய்மார்களே, பாவங்களை நினைப்போம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், என் வாழ்க்கையை மாற்றுவோம். அந்த வாழ்க்கையை மாற்றுவதுதான் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை எமக்கு உண்டாக்கி தரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அவன் எவைகள் எல்லாம் விரும்புகிறானோ அவைகளை வாழ்க்கையில் உண்டாக்கி, எவைகள் எல்லாம் வெறுக்கிறானோ அவைகளை விட்டும் நம்முடைய வாழ்க்கையை தூரப்படுத்தி வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கும் தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்துடியா அல்லாஹ். சிறப்பான ரமலானுடைய மாதத்தை எமக்கு பாக்கியமாக தந்தாயா அல்லாஹ். நாமெல்லாம் நாளை மறுமையில் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறோம் யா அல்லாஹ். உன்னை நாம் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். எந்த திரையும் இல்லாமல், எந்த மறைப்பும் இல்லாமல் நாம் உன்னை பார்த்து ரசிக்க வேண்டும் ரப்பே. அதற்கு தகுதியானவர்களா இல்லையா என்பது உனக்கு தெரியும் யா அல்லாஹ். தகுதி இல்லாதவர்களாக எம்மை ஆக்கி எம்மை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். நாளை மறுமையில் எவைகளோடு வந்தால் உன்னை பார்க்க முடியும் என்று நீ சொன்னாயோ அந்த சாலிஹான் அமலோடு வரும் பாக்கியத்தை எமக்கு தந்து விடியா அல்லாஹ். சாலிஹான் அமலோடு உன்னை சந்திக்கும் பாக்கியத்தை எமக்கு தந்து விடியா அல்லாஹ். வெறும் கருத்தோடு உன்னிடம் வரக்கூடிய கேவலமான நிலை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். எம்மை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ரமதானை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாயாக. யாரெல்லாம் பாக்கியமற்றவர்களாக இந்த ரமதானில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விவாதத்துடைய பாக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். தராவியுடைய பாக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ். நோன்புடைய பாக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ். பலர்கள் நோயாளிகள், சென்ற வருடம் நம்மோடு நோன்பு நோற்றவர்கள், தொழுதவர்கள் யா அல்லாஹ் இன்று நோயாளிகளாக இருக்கிறார்கள் ரப்பே. அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய நோயை லேசாக்கி அவர்களுக்கு நிரப்பமான கூலியை கொடுத்துடியா அல்லாஹ். யாரெல்லாம் நம்மோடு இருந்தவர்கள் இன்று கபறுகளில் இம்முறை இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபறுகளை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கிவிடியா அல்லாஹ். எம் அனைவருடைய முடிவையும் நல்லதாக ஆக்கிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.